Welcome back to I am Sathiya channel. எப்பவுமே அரிசி மாவுல நம்ம இடியாப்பம் செஞ்சிருக்கோம். இந்த வாட்டி நம்ம கோதுமை மாவு வச்சு எப்படி இடியாப்பம் செய்யலாம்னு பார்க்கலாம். அந்த ரெசிபி செய்யறதுக்கு இன்னைக்கு நான் ஒரு பவுல் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஆவி கட்டி வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இட்லி செய்யற பாத்திரத்துல இப்படி ஒரு ஒயிட் கிளாத் போட்டு நம்ம கோதுமை மாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்ல நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணி ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, மாவு நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா பசைஞ்சுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இடியாப்பத்துக்கு மாவு பசைகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா பசைஞ்சுக்கோங்க. பாருங்க, இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை இடியாப்பம் புளிகிற மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இடியாப்ப குழல் எடுத்து இதில் மாவு போட்டு இடியாப்பம் புளிஞ்சிடலாம். இப்போ நான் இடியாப்பம் வேக வைக்கிற பேன்லேயே டைரெக்டாக புளிஞ்சிடுறேன். இப்போ புளிஞ்சாச்சு. இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் ஃப்ளேமை லோ ஃப்ளேம் வச்சுக்கிறேன். ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு இன்னும் 5 to 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. ஒன்னோட ஒன்று ஒட்டலை. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே நான் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, ஹெல்தியான கோதுமை மாவு இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.